நீங்க இதை பாருங்க, புதிய கட்சி, உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவமே குறைவு. கீழே இருக்கிற அந்த ஏழை தொழிலாளிகளா ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் அந்த ஊழலுக்கு காரணமானவரோ அவரை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காங்க. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க? இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன? ஒரு அரசு அலுவலகத்தில் 18 ஆர்டிஸ்க்கு திருடுறதுக்கு எப்படிங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு துணிச்சல் வரும்? அப்படி அது நடக்குதுன்னா அதில் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதில் சம்மந்தப்பட்டவர் செந்தில் பாலாஜி மற்றும் சிவசங்கர். அவங்க 2 பேருமே அங்கே இல்லை. இப்போ யார் தொடர்ந்து அங்கே இருக்கிறது? திரு ஜெ ராதாகிருஷ்ணன் திமுக ஆட்சியிலும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார், இப்போதும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார். அப்ப அவரை மாற்றாம நீங்க எப்படி இந்த ஊழலை கண்டுபிடிப்பீங்க? ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதும் முதல் சந்தேகம் இவரை நோக்கி தானே திரும்பி இருக்கணும். இந்த ஏன் மின்வெட்டுனா எங்க வீட்லயும் மின்வெட்டு போது வருது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு 20 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா விளங்குமாங்க அந்த மிஷின்? உங்களுக்கு முதல் வாரத்தில் கத்திரி வெயில்ல இந்த ஷார்டேஜ் நடந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், வெயில் பீக்ல இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு, கேரளாவில் பருவமழை தொடங்கி விட்டது. அந்த பீக் சம்மர்ல இருந்ததோட அதிகமான மின்வெட்டு இப்போது இருக்கிறதா? எப்படிங்க வருது? திமுக அதிகாரிகளை ஏன் இந்த அரசு தேர்ந்தெடுத்து முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கிறது என்பதுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. திமுக அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகள், ஊழல் செய்ய துணை போன அதிகாரிகளை தானங்க திமுக அரசு தேர்ந்தெடுத்து நியமிக்கும். அதே அதிகாரிகளை முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் நியமிக்கிறீர்கள் அல்லது அந்த அதிகாரிகளை தொடர விடுகிறீர்கள் என்றால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த முதல்வர் விரும்புகிறாரா, தாவேக விரும்புகிறதான்றதான் நான் உங்களுக்கு முன்னாடி கேள்வியா வைக்க விரும்புறேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போய் ஆய்வு செய்துட்டு லைன்மேன் எல்லாம் 4-5 பேர் சஸ்பெண்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க லைனை பிடிங்கி விட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. கீழே இருக்கிற அந்த ஏழை தொழிலாளிகளா ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் அந்த ஊழலுக்கு காரணமானவரோ அவரை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க? அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. நான் ஏற்கனவே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன டாக்குமெண்ட்ஸை டிஜிபிக்கும் டிவிஎஸ்சிக்கும் அனுப்புச்சு அப்படின்றது திரு கே நேரு அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பயந்துகிட்டு இருந்தாரு. என்னதான் பண்ணினா யாரோட டிரான்ஸ்கிரிப்ட்லாம் பாட்டுச்சுன்னா கவினா அவரோட பி, அந்த டிவி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல வேலை செஞ்சாங்க திரு நேரு அவர்களோட பிஏ, இவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே மாட்டுச்சு. என்ன மாட்டுச்சுன்னே அவருக்கு தெரியல, நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தியை தவிர. அருண் போய் மொத்தத்தை ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டார். இதுக்கு தானே நீங்க இதை பாருங்க, புதிய கட்சி, உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவமே குறைவு, உங்களுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடும் விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்று பொறுமையாக இருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? குறைந்தது சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஆட்சி செய்ய வேண்டாமா? காவல்துறையில் நல்ல அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. பல துறைகளுக்கு டிஜிபி, HOPF ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கிறீர்கள். முக்கிய துறையான லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருப்பு அட்டை கொண்டு வந்து நியமிக்கலாமா? நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரே சொல்கிறது. இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் திமுக அரசு போலவே எங்களுக்கு கவலை இல்லாமல் நாங்கள் ஆட்சியை நடத்த போறோம் என்ற எண்ணத்தில் இந்த முதல்வர் இருக்கிறாரா என்ற கேள்வியை தான் நான் வைக்க வருகிறேன்.